கோவை ஒத்தக்கால் மண்டபம் அருகே அரசு பேருந்தில் புகை வெளியேறி பழுதாகி நின்றதால் பேருந்து கண்ணாடியை உடைத்து தப்பிய பயணிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைக்கிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி வந்த அரசு பேருந்தில் சுமார் 90 பயணிகள் பயணித்தார்கள். அதாவது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா காலை 9:45 மணி அளவில் நடந்தது. அதாவது கோவை நோக்கி வந்த அரசு பேருந்து ஒத்தக்கால் மண்டபம் அருகே வந்தபோது திடீரென பேருந்து ஓட்டுநர் அருகே இருக்கக்கூடிய அந்த கியர் பாக்ஸில் இருந்து அதிக அளவு புகை வெளியேறி இருக்கிறது. இதன் காரணமாக ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி சென்றிருக்கிறார். அப்போது பாத்தீங்கன்னா அந்த பேருந்தை பொறுத்தளவு அது தானியங்கி கதவு கொண்ட பேருந்து. அதனால் பேருந்திலிருந்து பயணிகள் வெளியே இறங்க முடியாததால் உடனடியாக அந்த அவசர அந்த எக்ஸிட் மூலமாக பேருந்து பயணிகள் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியே ஏறி தப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பேருந்தில் புகை ஏற்பட்டவுடன் ஓட்டுநர் சிவசுப்பிரமணியன் பேருந்து கதவை திறக்காமல் உடனடியாக கீழே இறங்கியதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்தது. இருப்பினும் உள்ளே இருந்த 90 பேர் பயணிகளும் கண்ணாடியை உடைத்து வெளியே இறங்கியிருக்கிறார்கள். இருப்பினும் அதில் ஒரு வயதான பேருந்து பயணி மட்டும் லேசான காயங்களுடன் தப்பியிருக்கிறார். அதாவது இந்த சம்பவத்துல பேருந்து பயணிகளுக்கு யாரும் பெரிய அசம்பாவிதம் ஏற்படவிட்டாலும் கூட உடனடியாக பேருந்தை நிறுத்தியவுடன் கதவை திறக்காமல் ஓட்டுநர் வெளியே இறங்கியதுதான் இதற்கான முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த பேருந்து உடனடியாக பேருந்து பணிமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு என்ன காரணத்தினால் புகை ஏற்பட்டது என்பது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.